शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி. நெய்வில் மூழ்கிய நிலை அப்படிங்கிற பட்டியினுடைய 28 நாள் பட்டியினுடைய 15வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முரளி 33-99. முரளியினுடைய தலைப்பு தீவிர புருஷார்த்தத்தினுடைய ஈடுபாட்டின் சுரூபத்தின் மூலமாக, அந்த ஜுவாலா சுரூபத்தின் மூலமாக, ஈடுபாடு அப்படிங்கிற ஜுவாலா சுரூபத்தை உருவாக்கி எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வு அப்படிங்கிற அலைகளை நாலாபுறமும் பரப்புங்கள் அப்படிங்கிற தலைப்பு. பாபா முரளியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நெற்றியிலையும் இருக்கக்கூடிய 3 பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்துட்ருக்கிறார். அதில் ஒரு கோடு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கியத்தின் ரேகையில் ஒரு ரேகை பரமாத்மாவுடைய பாலனை அப்படிங்கிற பாக்கியத்தினுடைய ரேகை. பரமாத்மாவுடைய பாலனைங்கிற ரேகை இந்த சங்கமயுகத்தை தவிர வேறு எந்த யுகத்திலையும் எப்போவுமே கிடைக்காது. இந்த பரமாத்மா பாலனையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இதனுடைய பலன் கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை உலகத்தில். நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நம்மலாம். இதனுடைய அருமை இப்போ தெரியாது, கடைசியில் தான் தெரியும் நமக்கு. 2வது பாக்கியத்தினுடைய ரேகை படிப்பினுடைய பாக்கியத்தின் ரேகை. பரமாத்மாவே டீச்சராகி குழந்தைகளாக நம்மளை இறைவனுடைய ஸ்டூடெண்ட்டாக மாற்றி காட்லி ஸ்டூடெண்ட் ஆக்கி பாடம் படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக. இது கூட எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்குது. இது கூட 3வது பாக்கியத்தினுடைய ரேகை என்ன? பரமாத்மாவனுடைய பிராப்திகள் அப்படிங்கிற பாக்கியத்தினுடைய ரேகை. பிராப்திகளுடைய லிஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு பிராப்திகள். அதனால் ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நெற்றிலையும் இந்த 3 ரேகைகள் ஜொலிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு என்ன? பாலனையினுடைய ரேகை, படிப்பினுடைய ரேகை, பிராப்திகளுடைய ரேகை. அதனால் பாபா பாக்கியத்தினுடைய ரேகையை பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி
அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களை நீங்களே அவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சிட்ருக்கீங்களா? இல்லை பாபா தான் சும்மா சொல்லிகிட்டு இருக்காரா? நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்களா? இல்லை புரிஞ்சுக்கிறீங்களா? போதையில் இருக்கீங்களா? யார் புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறதுக்கு என்ன அடையாளம்? புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க போதையில் இருப்பாங்க, நஷாவில் இருப்பாங்க. புரியலை அப்படின்னா நஷா இருக்காது. அதனால் பாப்தாதா இந்த நிச்சயம் எவ்வளோ இருக்குது, அந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் தான் அவங்களுடைய நஷா இருக்கும். எவ்வளோக்கு நிச்சயமோ பாபா மேலே, இந்த பிராப்திகள் மேலே அவ்வளோக்கு அவ்வளோ, தன் மேலே அவ்வளோக்கு அவ்வளோ போதையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். எத்தனை குழந்தைங்க ஆன்மீக போதையில் இருக்காங்க, அதையும் பாபா பார்க்குறாரு. இந்த முழு உலகத்துலேயும் எல்லாத்த விட ஹையஸ்ட்டாகவும் இருக்கிறீங்க குழந்தைங்க, நீங்கள் ரிச்சஸ்டாகவும் இருக்கீங்க, மகானாகவும் இருக்கிறீங்க, ஹோலியஸ்டாகவும் இருக்கிறீங்க, புனிதமானவர்கள். கிறிஸ்டியன்ஸில் வந்து புனிதர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. செயின்ட் தாமஸ் அண்ட் மேரி அப்படின்ட்டு அந்த செயின்ட்டுங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே புனிதர்கள் அப்படின்னா பிராமண குழந்தைகள் நீங்கள் தான். பிராமண ரூபத்தில் இல்லை, தேவ ரூபத்தில். உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருக்கிறீங்க, ஆத்மா ரீதியிலையும் முழுமையாக தூய்மையாக இருக்கிறீங்க. எப்போவும் தேவ ரூபத்தில் எல்லா சர்வகுண சம்பன்னமாக இருக்கிறீங்க, சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறீங்க. வேற யாருமே இந்த ஒரு நிலையை அவங்க எட்ட முடியாது, எட்டுறதில்லை, அவங்களுடைய பாக்கியத்தில் இல்லை. சிலருக்காக தான் எழுதப்பட்டிருக்கு இந்த பாக்கியம். அந்த சிலருக்காக எழுதப்பட்ட லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கீங்க பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா நீங்கள் வந்து ரிச்சஸ்டாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிச்சஸ்ட் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஓம் மண்டலி ரிச்சஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு பாபா போட வச்சார் பேப்பர்லலாம் பெருமையோட. குழந்தைங்களுக்கும் ரிச்சஸ், நீங்கள் குழந்தைங்க எல்லாம் இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு ஸ்தூலமாகவும் அவங்கள பாலனை பண்ணார். அப்புறம் பேப்பர்லேயும் போட்டாங்க. இந்த மகிமை வந்து ஸ்தாபனையினுடைய காலத்தில் ஆரம்பத்தில் உங்கள் எல்லாருடைய மகிமையும் தான் அது. இங்கே இந்த உலகத்தில் எவ்வளோ தான் பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் கூட, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்கள் அளவுக்கு ரிச்சஸ்ட் கிடையாது. சரி, இவ்வளோ ரிச்சஸ்ட் ஆகிறதுக்கான சாதனம் என்ன பாபா கேட்குறாரு. சாதனம் ஒன்றும் பெருசாக கிடையாது, சின்ன சாதனம் தான். மனிதர்கள் வந்து ரொம்ப பணக்காரங்களாக ரிச்சஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ மண்டையை உடைச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக மாலாமாலாயிடுறீங்க. அதனால் நீங்கள் வந்து ரிச்சஸ்ட் ஆகிறதுக்கான சாதனம் என்ன உங்களுக்கு தெரியுமா? பாபா அடிக்கடி சொல்லுவார்ல, புள்ளி வைங்க, சின்ன ஒரு புள்ளி, அவ்வளோதான். ஒரு புள்ளி வச்சிங்க 10 ரூபா ஆயிடுச்சு. 2 புள்ளி வச்சிங்கன்னா 100 ரூபா, 3 புள்ளி வச்சிங்கன்னா 1000 ரூபா, 4 புள்ளி வச்சிங்கன்னா 10,000, 5 புள்ளி வச்சிங்கன்னா 1 லட்சம், 6 புள்ளி வச்சிங்கன்னா 10 லட்சம், அப்புறம் 10 கோடி, 1 கோடி. இப்படி புள்ளி வைக்க உங்களுக்கு வருமானம் ஏறிட்டே இருக்குது. அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நான் ஆத்மா புள்ளி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வருமானம் சேர்ந்துருச்சு. லௌகீகத்தில் கூட பார்த்தோம்ல, ஒரு புள்ளி வைக்க தான் அங்கே அதிகமாகுது. 0க்கு வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த ஒன்றுக்கு முன்னாடி பக்கத்தில் எப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் புள்ளி போடுறோமோ, 0 போடுறோமோ, அப்போ அதுக்கு வேல்யூ ஆயிடுது. அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டால் வேல்யூ கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பணக்காரர் ஆகிறதுக்கான சாதனம் எவ்வளோ ஈஸியான சாதனம் பாருங்கள். நான் ஆத்மா ஆவேன், இந்த நினைவு அப்படிங்கிற புள்ளியை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வருமானத்தை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாபாவும் புள்ளியாக இருக்கிறாரு, அவருடைய புள்ளி வைங்க, அவருடைய நினைவு பண்ணுங்க, அப்போ மறுபடியும் கஜானா சேர்ந்துருச்சு. எவ்வளோ ஈஸி. அப்புறம் கர்மத்தில் வரும்போது, சம்பந்தம் தொடர்பில் வரும்போது ட்ராமா அப்படிங்கிற புள்ளியை வைங்க, அதாவது ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க, அதாவது புள்ளி வச்சிங்க, அப்போ உங்களுடைய கஜானா அதிகமாகிடுச்சு. எவ்வளோ ஈஸி. அதனால் பாபா கேட்குறாங்க, முழு நாளில் நீங்கள் எத்தனை தடவை புள்ளி வச்சிங்க சொல்லுங்கள். புள்ளி வைக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஈஸி தானே. பாபா கேட்குறேன், புள்ளி வைக்கிறது யாருக்கு கஷ்டமாக இருக்குது? அது நழுவி போகுதா உங்களுக்கு? அதனால் பாபா வந்து வருமானத்தை செய்கிறதுக்காக ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காரு. புள்ளி வைங்க, வருமானத்தை சேர்த்துங்க. எல்லாருக்கும் புள்ளி வைக்க வருதா பாபா குழந்தைங்களுக்கு? உங்களுக்கு புள்ளி வைக்க வருது அப்படின்னா ஒரு கையால் கை தட்டுங்க. பக்காவா புள்ளி வைக்க வருதா? பக்காவா பாப்பா கேட்குறாரு. சில நேரம் புள்ளி வருது, சில நேரம் புள்ளி நழுவி போயிடுது, அப்படியா? எல்லாத்த விட ஈஸியானது புள்ளி வைக்கிறது தானே. யாராவது கண்ணு தெரியாதவங்க இருந்தால் கூட பாவ சொல்கிறாங்க, அவங்க பென்சிலை வச்சு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அது கூட புள்ளி ஆயிடுது அவங்களுக்கு தெரியாமலே, இல்லையா? எவ்வளோ ஈஸி.
ஆனால் நீங்கள் கண் இல்லாதவங்களா? உங்களுக்கு 3 கண் இருக்குது, திரிநேத்திரி, நீங்கள் 3 கண்ணுடையவர்கள். அதனால் இந்த 3 புள்ளியையும் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, ட்ராமா புள்ளி. கேள்விக்குறி எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு, கஷ்டம் தானே அது போடுறது. புள்ளியை விட கஷ்டம் தானே, ஆனால் புள்ளி எவ்வளோ ஈஸி. அதனால் பாப் தாதா பாபாவுக்கு சமமாக ஆகிறதுக்கு பலவிதமான விதிகள் கொடுக்குறாரு. இன்றைக்கி என்ன விதி கொடுத்தாரு? புள்ளி வைக்கணும், பிந்தி, புள்ளி, வேறு எந்த விதியும் இல்லை, அந்த ஒரு விதி தான். சரி, நீங்கள் விதேகி ஆகணுமா, தேகத்திலேருந்து விடுபட்ட நிலையை அசரீரி ஆகணுமா, அப்போ அதுக்கு கூட என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். அசரீரி ஆகணுமா? ஆமாம். விதேகி ஆகணுமா? ஆமாம். கர்மாதித் ஆகணுமா? எல்லாத்துக்குமே விதி புள்ளி. பாபா சொல்கிறான். அதனால தான் பாபா எப்போவுமே சொல்கிறாரு, எப்போல்லாம் நீங்கள் பாப் தாதாவை சந்திக்க வர்றீங்களோ, அமிர்த வேலையில் பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ண வர்றீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி, எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 3 புள்ளி அப்படிங்கிற திலகத்தை வச்சுக்கோங்க. ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா. இதுக்காக ஆளாளுக்கு சந்தனம் போட்டும், குங்குமம் போட்டும், திருநீர் போட்டும், பட்டையும் கொட்டையுமா போட்டு தெரியாதுங்க. பாபா நினைவுங்கிற ஸ்மிருதியை போடுங்க, அந்த திலகத்தை வைங்க அப்படிங்கிறார். ஸ்தூலமான திலகத்தை சொல்லலை. அதனால் செக் பண்ணுங்கள், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த திலகம், ஸ்மிருதி அப்படிங்கிற திலகம் அழிஞ்சிடக்கூடாது. அந்த திலகம் அவிநாசியாக இருக்கணும், அழியாததாக இருக்கணும், அமிட்டாக இருக்கணும். அமிட்னா அழிக்க முடியாததாக இருக்கணும். குழந்தைங்க எவ்வளோ அன்பு பாபா மேலே, எவ்வளோ தூரம்லேருந்து சேர்ந்துட்டாங்க பாபாவை சந்திக்கிறதுக்காக. காலைல கூட பாருங்கள், பாபாவை சந்திக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு. 12 மணிக்கு கிளாஸ் முடியுதுன்னா 1 மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. கேட்டு கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த 1 மணிலேருந்தே எல்லோரும் அங்கே இடம் பிடிக்கிறதுக்காக பாபாவை முன்னாடி பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. 1 மணிக்கெல்லாம் 1 மணி பாபா வர்றது 6:30, 6:45, 7 மணி ஆகும். ஆனால் 1 மணிலேருந்தே அங்கே காத்து கிடப்பாங்க. அந்த அளவு தூக்கத்தை இது வென்று பரமாத்மாவை சந்திக்கணும் அப்படிங்கிறத தூக்கத்தை வின் பண்ணிட்டாங்க. தாகம், தண்ணி குடிக்கிறது இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து முன்னாடி உட்காரணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. பாபாவை பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு எவ்வளோ அன்பு வைப்போம். ஒரு தடவை இதே மாதிரி முன்னாடி சீட்டு பிடிக்கிறதுக்காக உட்காந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து பிடிக்க ஆரம்பித்து உட்காந்துருந்தோம். சீட்டு யாரையும் எடுத்துடக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம பாபா குழந்தைங்களுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 6 மணிக்கு பொறுமையாக வந்தாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் முழிச்சிருந்ததுனால அசையாமல் ஒரே இடத்துல இருந்து டயர்டு. அதுக்கு பிறகு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா தூங்கிட்டு சூரஜ் பாயோட கிளாஸ் ஆரம்பிக்குது, அப்போ வாங்க. இல்லைன்னா ஹாலில் இருந்து பாபா வரும்போது தூக்கம் வந்துடும். அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாபா மீட் பண்ண வரோம். அப்போ பாபா வரும்போது தூங்கிட்டா என்ன ஆகும்? அதனால் நல்லா தூங்கிட்டு வாங்க. முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு சீட்டை பிடிக்காதுங்க. அது ஸ்திதியும் நல்லா இருக்காது, பாபாவை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியாது. பாபா இருப்பார் முன்னாடி, ஆனால் நமக்கு ஃபீல் ஆகாது. அதனால் எவ்வளோக்குள்ள நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக சாந்தமாக மனநிலை சாந்தியாக தெளிவாக இருக்குதோ அவ்வளோக்குள்ள பாபாவனுடைய டச்சிங்ஸ் கேட்ச் ஆகும். அதனால் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வராதுங்க. பொறுமையாக வாங்க, எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காருங்க. வெளியே உட்காந்தாலும் பரவாயில்ல. பாபாவனுடைய வார்த்தைகள் அப்படி நம்ம காதுக்குள்ளே அப்படி குடைஞ்சிட்டு போவோம், தேன் பாயிறது மாதிரி. எப்போ நம்மளுடைய மனஸ்தி நல்லா இருக்கும்போது, அது எப்போ நல்லாயிருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். அப்படி சொன்னதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டோம். நிறைய பேர் எவ்வளோ காற்று கிடப்பாங்கிறீங்க, பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவு. அதனால் பாபா அந்த விஷயத்தங்க மென்ஷன் பண்ணுறாரு. பாப் தாதா எல்லாத்தையுமே பார்க்குறாரு, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா ட்ராமாவையும் பார்க்குறாரா. அதனால் பாபா குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறனால எப்படி சாகார ரூபத்தில் பாபாவை பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஓடி ஓடி வர்றீங்களோ, அதே போல் தீவிர புருஷார்த்தத்துலேயும் முன்னாடி இருங்க. தீவிர புருஷார்த்தத்தில் எப்படி இதில் நான் முன்னாடி இருக்கணும், பாப் தாதா முன்னாடி பாபா வரும்போது முன்னாடி நான் டிவியில் பார்க்கக்கூடாது, நேரடியாக கண்கொண்டு என்ன வரை தரிசிக்கணும் அப்படின்னு அவருடைய திருஷ்டி வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டு முன்னாடி உட்காடுறீங்களா, அதே போல் தீவிர புருஷார்த்தத்துலேயும் முன்னாடி இருங்க. அப்போ இது முடியுமா? நான் பாபா சொன்னது. நிறைய பேர் முன்னாடி இருந்தால் கூட பாபா வரும்போது என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருக்கிறவங்க தான் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு கண்கள் மூலமாக பார்க்குறாரு.
இவங்கெல்லாம் சீட்டில் தான் முன்னாடி இருக்காங்க, ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க கண்களில் முன்னாடி இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பாபாவனுடைய கண்ணின் மணிகள், நூறே ரத்தன். அதனால் பின்னாடி இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா பின்னாடி கிடையாது, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. அதனால் பின்னாடி நம்ம உட்காந்தா கூட இந்த மாதிரி பாபா அடிக்கடி சொல்லி நம்மளை குஷிப்படுத்துகிறார். அதனால் பாபா நான் பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய தடவை பின்னாடியே இருந்திருக்கோம். நம்ம சரீர ரீதியில் பாபா சொல்கிறாங்க பின்னாடி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஆத்மா ரீதியில் பாபாவுக்கு முன்னாடி இருக்கீங்க. ஏன்னா பாபாவனுடைய பார்வை ஃபஸ்ட்டு கண்ணை திறந்தோன்னே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பார்வை அவங்க பக்கம் தான் போகுது. திருஷ்டி ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்? பாபா பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறார். முன்னாடி இருக்கிறவங்க இந்த கண் மூலமாக டைரெக்டாக பாபாவை பார்க்குறாங்க, ஆனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கண் மூலமாக பார்க்க முடியாது. அதனால் பாபா வந்து தன்னுடைய கண்களில் மூழ்க வச்சிடுறாரு, கண்களில் வச்சுக்கிறார் கண்ணின் மணியாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? பாபாவை வர்ணனை பண்ணுறாரு இன்னைக்கு ஃபுல்லாக. பாபா வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்குதான். 2 மணி ஆறினோடனே லைன் ஸ்டார்ட் ஆகிடுது. பாப்தாதா புரிஞ்சுருக்காரு. நின்று குழந்தைங்க டயர்டாயிடுறாங்க. எப்போ கேட்டு திறப்பாங்க அஃபீஷியலாக. மற்றபடி உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. கால் வலிக்குது நின்று குழந்தைங்களுக்கு. ஆனால் பாபா அன்பு அப்படிங்கிற மசாஜ் பண்ணிடுறாரு. பாபா கால்களை மசாஜ் பண்ணுறாரு. பாப்தாதாவினுடைய மசாஜ் பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரொம்பவும் அன்பானது, ரொம்பவும் விசித்திரமானது, விசேஷமானது. அதனால் பாப்தாதா குழந்தைங்களை ஒரு பொழுதும் மறக்கிறது கிடையாது. பாபா ஒருத்தர் தான், ஆனால் குழந்தைங்க நிறைய பேர். பாபா சொல்கிறாங்க இவ்வளோ பேர் இருந்தும் கூட பாபா ஒரு செகண்டு கூட குழந்தைங்கள மறக்கிறதில்ல. ஏன்னா ரொம்ப செல்லமானவங்க, காணாமல் கண்டெடுக்கப்பட்டவங்க, செல்லம் குழந்தைகள். ஏன்னா பல மூளை முடுக்கு, எவ்வளோ சின்ன சின்ன கண்ட்ரியிலேருந்து பாபா மூளை முடுக்கிலேருந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கார். ஏன்னா உங்களால் பாபாவை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தீங்க, யாருக்கோ எங்கெங்கேயோ தேடினீங்க. ஆனால் பாபா எவ்வளோ சின்ன சின்ன நாடுகளில் கூட எவ்வளோ மூளை முடுக்கு, எவ்வளோ எங்கெங்கேயோ ஆட்களே போக முடியாத இடத்துக்கு கூட பாபா போய் கண்டுபிடிச்சிட்டார். தன்னுடைய குழந்தைகளாக மாற்றிக்கிட்டார். பாட்டு பாடுறீங்களா? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். பாபா வந்து ஜாதியும் பார்க்கல, கலரையும் பார்க்கல, எந்த நாடுங்கிறதையும் பார்க்கல. பாபா எதை பார்த்தாரு? ஒரே ஒரு ஜோதி, நெற்றியில் மின்னக்கூடிய ஆன்மீக பிரகாசத்தை மட்டும் பார்த்தார். கருப்பாக இருந்தாங்களா, வெள்ளையாக இருந்தாங்களா, அழகாக இருந்தாங்களா, எதுவுமே பாபா பார்க்கல. பாபா அதெல்லாம் பார்ப்பாரான்னு? இவங்க என்னுடையவர்களா அப்படின்னு மட்டும் பார்த்தார். கல்பத்துக்கு எனக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ண அதே குழந்தை தானே அப்படிங்கிறத பார்த்தார். அப்போ இப்போ சொல்லுங்கள், பாபாவுனுடைய அன்பா இல்லை உங்களுடைய அன்பா? யாருடையது பெருசு? பாபாவுடைய அன்பு பெருசா, குழந்தைகளுடைய அன்பு பெருசா? 2 பேரோடது. யாரோ சொல்லியிருக்காங்க பதில். பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து பதில் கொடுக்கறதுல பயங்கர, அவங்கள அடிச்சிக்க முடியாது, புத்திசாலிகள். பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா அன்பு தான் அன்பை கவர்ந்திழுக்கும் என்று நீங்கள் தானே கூறினீர்கள். அப்பொழுது அப்படியானால் எங்களுக்கு அன்பில் இருந்ததுனால்தானே கவர்ந்திழுக்கப்பட்டீர்கள், இல்லை என்றால் உங்கள் பக்கம் கவர்ந்திழுக்கப்பட்டோம், அப்பொழுது அன்பு இருக்குன்றது என்று தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்த அன்பை கவர்ந்து இழுக்குது, தட்ஸ் ஆல். அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலிகள். பாபாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாபாவுக்கு இவ்வளோ குஷி, ஏன்னா எவ்வளோ தைரியம், ஊக்கம், உற்சாகம் என்னுடைய குழந்தைங்களுக்குள்ளே எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாபாவுக்கு ரொம்ப குஷி. பாபா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு. அந்த ஹோம்ஒர்க்கினுடைய ரிசல்ட்டு நிறைய குழந்தைங்களுக்கு 15 நாளைக்காக ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு. நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. பாபா வந்து உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்தாரு. பாபா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாரு, மெஜாரிட்டியான குழந்தைங்களுடைய அட்டென்ஷன் வந்து நல்லா இருக்குது. நல்லா அட்டென்ஷன் வச்சு முயற்சி பண்ணாங்க. அதாவது எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வரல, ஆனாலும் அட்டென்ஷன் நல்லா வச்சுருந்தாங்க. இதயத்துக்குள்ளே தீவிர புருஷார்த்தத்தினுடைய அந்த உறுதிமொழியை வச்சுருந்த காரணத்தினால லட்சியத்தின் மூலமாக அதில் அட்டென்ஷன் வச்சு லட்சியத்தை நோக்கி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இன்னும் நீங்கள் இதே போல் போனீங்க அப்படின்னா உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் போய் எட்டிடுவீங்க. நிறைய பேர் இந்த அலட்சியம், சோம்பேறித்தனத்தில் வந்து அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் கம்மியான அட்டென்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஸ்லோகன் என்னவாக இருக்குது? பண்ணிடலாம், ஆயிடலாம், போகத்தான் ஆகணும், போயிடலாம், அது நடந்துடும் தானா அப்படிங்கிறது. இதுதான் அலட்சியம், சோம்பேறித்தனம். சென்றே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும், இதுதான் தீவிர புருஷார்த்தம், இதுதான் உறுதி. பாபா சொல்கிறாங்க திடத்தன்மை, தீவிர புருஷார்த்தம்,
பாபா குழந்தைங்களுடைய உறுதிமொழியை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போயிடுது. அந்த நேரத்தில் அவ்வளோ உறுதிமொழிகள் கொடுக்குறாங்க. பாப் தாதாவுக்கே தில்குஷ் மிட்டாய் கொடுத்துட்றாங்க பாபா குழந்தைங்க. பாபாவும் அந்த தில்குஷ் மிட்டாயை சாப்பிட்றாரு. எவ்வளோக்குள்ளோ உறுதிமொழி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளோ புருஷார்த்தத்தில் நல்ல பாய்தாவாக இருக்கும். பாய்தா உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லாபம். ஒருவேளை லாபம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உறுதிமொழியை ஸ்ட்ராங்காக வைக்கலை அப்படின்னு அர்த்தம். கூடவே தீவிர புருஷார்த்தம் அப்படிங்கிற அக்னியை, தீவிர புருஷார்த்தங்கிற அக்னியை சுடர் விட்டு எரிய செய்யுங்க. ஜுவாலாமுகி ஆகுங்க, எரிமலை யோகா செய்யுங்க பாபா சொல்கிறாங்க. மனசுலையாக இருந்தாலும் சரி, சம்பந்தம் தொடர்பில் என்னெல்லாம் கணக்கு வழக்குகள் இருக்குதோ அதை ஜுவாலா சுரூபத்தில் எரிச்சிருங்க. அந்த எரிமலையில் எரிச்சிருங்க. எரிமலை யோகாவில் ஈடுபாடு நல்லா இருக்குது. பாபா இதுலேயும் பாஸ் கொடுத்துட்டார், பாஸ் மார்க்கு. ஆனாலும் அதை அக்னி ரூபமாக மாற்றுங்க பாபா சொல்கிறாங்க. உலகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கீழான நிலைக்கு போகும் பாபா சொல்கிறாங்க. ரொம்ப பிரஷ்டாச்சார், அத்தியாச்சார், அந்த அக்னியை கொழுந்து விட்டு எரியும் உலகம் ஃபுல்லாக. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுடைய யோகா எப்படி இருக்கணும்? பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களும் அக்னி சுரூபமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜுவாலா சுரூபம், அந்த எரிமலை யோகமானது மற்ற உலகத்தில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தீய எரிமலை, நெகட்டிவான அந்த எரிமலையை பஸ்மமாக்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுடைய யோகா ஜுவாலா சுரூபமாக இருக்கணும், அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் பாபா நினைவு அப்படிங்கிற அக்னி பாபா சொல்கிறாங்க அந்த உலகத்தில் உள்ள அக்னியை அழிச்சிரும். இன்னொரு பக்கம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவுடைய செய்தியை கொடுக்கும். அப்புறம் சீத்தளமான சுரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கும். ஏன்னா அக்னியில் எரிஞ்சிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு சீத்தளம் வேணும் இல்லையா, குளிர்ச்சி. அந்த சீத்தளத்தன்மையை அனுபவம் செய்ய வைக்கும் அந்த யோகா அக்னியானது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தினுடைய உள் உணர்வை எல்லாருக்கும் கொடுக்கும் அந்த அக்னி. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, என்னுடைய யோகா பாபா கூட இருக்குது, எனக்கு ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. ரொம்ப நல்லது பாபா சொல்கிறாங்க. ஆனால் சமயப்படி இப்போ ஜுவாலா சுரூபமாக மாறுங்க. யோகா இருக்குது, ஓகே, என்னுடைய பாபா ஓகே, நான் அவருடையவன், அவர் என்னுடையவர், அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ என்ன தேவை? அக்னி ரூபம் வேணும். லகன் அப்படி அவ்வளோ அக்னி சுரூபத்தில் மாறணும் இந்த யோகாவானது. எரிமலை எரியிற மாதிரி. எப்படி ஒரு தோசை சுடணும் அப்படின்னா, ஒரு டீ வைக்கிறதுக்கு எவ்வளோ, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளோ நெருப்பு வேணும்? அது காஃபி டீ போடுறதுக்கு காஃபிக்கு கம்மியாக போதும், டீக்கு நிறைய வேணும். அப்புறம் தோசை, அப்புறம் அல்வா பண்ணோன்னா எவ்வளோ நெருப்பு வேணும்? வித்தியாசம் இருக்கலாம். ரைஸ் வைக்கணுன்னா எவ்வளோ நெருப்பு வேணும்? ரசம் வைக்க எவ்வளோ கம்மியான நெருப்பு போதும். அதே மாதிரி இப்போதைக்கு அந்த அளவுக்கு அக்னி தேவை அப்படிங்கிறார் பாபா. அதனால தான் உங்களுடைய நினைவு சின்னங்களில் சக்திகளை சக்தியின் சுரூபமாக, மகா சக்தி சுரூபத்தில் எல்லா சஸ்திரங்களும் தரித்தவர்களாக காட்டுறாங்க. அதனால் உங்களுடைய மகா சக்தியின் ரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்க பாபா சொல்கிறார். நீங்கள் பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சாகார ரூபத்தில் நீங்கள் ஞான நதிகள். உலகிய நதி கிடையாது, நீங்கள் நதிகள், ஞான நதிகள், ஞான கங்கைகள். அதனால் ஞான கங்கைகளாகிய நீங்கள் பாபா சொல்கிறாங்க எல்லா ஆத்மாக்களையும் அக்னியில் எரிஞ்சிட்ருக்காங்க. ஞானம் சீத்தலா தன்மையான அந்த அமிர்தத்தை கொடுத்து அவங்களுடைய பாவத்தின் அக்னியிலேருந்து அவங்கள முக்தி கொடுங்க பாபா சொல்கிறார். இந்த நேரத்தில் பிராமணர்களுடைய காரியம் இதுதான். இன்றைக்கி போயிட்டுருக்குல எல்லா இடத்துலையும் சிவராத்திரி. நேற்று நாரத்தில் இன்றைக்கி நமக்கு சவுத்தில் சிவராத்திரி. எல்லா குழந்தைங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க பாபா கிட்ட, பாபா இந்த வருஷம் என்ன சேவை பண்ண, இந்த வருஷம் என்ன சேவை பண்ண அப்படின்னு. பாபா சொல்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன சேவை பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க வானப்பிரஸ்த நிலையில் மாறணும். வானப்பிரஸ்தியாக யார் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய நேரம், சாதனம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க இல்லையா. அப்படி தானே வானப்பிரஸ்தி அப்படின்னா, அப்படி தானே தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க இறை நினைவில் மூழ்கி போகிறதுக்காக. அதே போல் பாபா சொல்கிறாங்க நீங்கள் கூட உங்களுடைய சமயம், நேரத்தினுடைய கஜானா, சிரேஷ்டமான எண்ணங்களுடைய கஜானா மற்றவங்களுக்காக கொடுங்க. அவங்களுக்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்க. உங்களுக்காக கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக நிறைய யூஸ் பண்ணுங்கள். அப்போ அதனுடைய உடனடி பலனை கிடைக்கும். அதுக்கும் நீங்கள் நிமித்தமாயிருவீங்க. அப்புறம் மனசா சேவை பண்ணுங்கள் பாபா சொல்கிறாங்க. மனசா சேவையில் இல்லை வார்த்தையினுடைய சேவையில் அதிகமாக எவ்வளோ முடியுமோ, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொடர்பில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று மாஸ்டர் வள்ளலாக மாறி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க. நிஸ்வார்த்த சுரூபம், சுயநலம் இல்லாதவர்களாக மாறி குஷி கொடுங்க, சாந்தி கொடுங்க, ஆனந்தத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க. கொடுத்துட்டே இருங்க.
கொடுக்குறீங்க அப்படின்னா எடுக்கிறீங்க, கொடுக்கல எடுக்கிறீங்க. தொட்டனை தூரும் மரக்கினி மாந்தருக்கு கட்டணை தூரும் அருள்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கல எடுக்கிறீங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் மாஸ்டர் தாத்தா வள்ளல் உங்கள்கிட்ட வந்துட்டு யாரும் காலி கையோடு போகக்கூடாது, வெறும் கையோடு போகக்கூடாது. நல்ல பாப்தாதா சொல்கிறாங்க, யாராவது கேட்டால் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு வள்ளல் இருக்கா அப்படின்னா அவங்க கேட்டால் தான் நான் கொடுப்பேன்னு கிடையாது. நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, இருக்கிறனால தான் கொடுக்க முடியும், கொடுத்துட்டே இருங்க. அதனால தான் வள்ளல், மாஸ்டர் வள்ளலாக மாறுங்க. பிராமணர்கள் அப்படின்னா அப்போ அவசரம், அவங்க பிச்சைக்காரங்க கிடையாது, அவங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலானவங்க, சகயோகிகள். அதனால் அவங்களுக்கு சகயோகம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிச்சைக்காரங்கன்னு கிடையாது, உதவி பண்ணுறோம், ஹெல்ப், அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கும் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு வந்து எப்போ வந்து கருணை வருது அப்படின்னா, என்னுடைய சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தைங்க அன்பினுடைய ஜுவாலாமுகியில் வந்து அன்பு கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து முயற்சியிலேருந்து விடுபடுங்க. சோம்பேறி அலட்சியம் சோம்பேறித்தனம் தேவையில்லை, ஆனால் கஷ்டப்படுறதுலேருந்து முக்தி அடைங்க. கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் வந்து தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லலை. அந்த கஷ்டப்படுறத அன்பில் வந்து முடிச்சிருங்க. அதுக்காக சோம்பேறித்தனம் கிடையாது. அப்போ புரிஞ்சுதா பாபா சொல்கிறான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா பாபா சொல்கிறான். நீ இந்த கஷ்டப்படுறத அன்புனால் நீக்கிருங்க. அதனால் உழைப்பை வந்து அன்பின் மூலமாக இந்த வருஷம் முறியடிக்கக்கூடிய வருடமாக கொண்டாடுங்க. அதனால் இன்றைக்கி 3 பாயிண்ட் வந்து நினைவு என்றால் ஸ்மிருதியின் திலகம் வைப்பவரே தான் நினைவு சுரூபம். 2வது ஈடுபாட்டினுடைய அக்னி ஜுவாலா சுரூபம். 3வது பாயிண்ட் அனைத்து கஜானாக்களையும் அனைவருக்காகவும் பயன்படுத்துங்க. இதான் 3 பாயிண்ட்ஸு. இன்றைக்கி அப்புறம் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டில் 3 ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்ன, ஸ்மிருதியினுடைய திலகம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்மிருதியினுடைய திலகத்தை வைங்க. அதாவது நான் யார், நான் ஆத்மா அப்படிங்கிற சுரூபம் நினைவில் இருக்கணும். 7 தடவை நினைங்க, அந்த பயிற்சி பண்ணுங்கள். நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்மிருதியை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். 2வது வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்மீக அக்னியாலான ஒரு இதயம், அதை வரையணும். ஒரு சித்திரத்தை, ஒரு இதயத்தினுடைய பிக்சரை உருவாக்கணும். அதில் வந்து ஆன்மீக அக்னியை வந்து ஜொலிச்சிட்ருக்கு, அதாவது சுடர்விட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஆன்மீக அன்பு மற்றும் ஆத்மீக சக்தியினுடைய ஒரு அடையாளமாக அதை காட்டணும், அதை வரையணும். ஓகே, 2வது ஹோம்ஒர்க். 3வது ஹோம்ஒர்க்கு பரோபகாரி. மற்றவங்களுக்கு நன்மையை எவ்வளோக்கெவ்வளோ செஞ்சோம், என்னுடைய சக்திகள் குணங்களை வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதை பொறுத்து. அதாவது கருணையினுடைய நாட்குறிப்பு. இன்று நான் என்ன ஒரு கருணை காரியத்தை செய்தேன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணேன், அது பரோபகாரி. நான் எவ்வளோ பேருக்கிட்ட அன்பான வார்த்தைகளை பேசினேன், யாரையாவது ஊக்கப்படுத்தினா, பாராட்டினா. அடுத்து அமைதியினுடைய கருணை, மனசா சேவை. நேர்மறையான எண்ணங்கள் அல்லது யாருக்காவது நான் சகாஸ் கொடுத்தேன்னா சகாஸ் கொடுக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸு க்ரியேட் பண்ணணும். இது 3வது. அப்புறம் யார்கிட்டருந்து நான் வந்து உபகாரம், யார்கிட்டருந்து நான் ஹெல்ப் வாங்கினேன், யார் எனக்கு உதவி பண்ணாங்க, யார் என்னை ஆதரித்தாங்க, அமைதியை கொடுத்தனா, மகிழ்ச்சியை கொடுத்தனா, இல்லை லைட் ஒளி கொடுத்தனா, இல்லை நன்றி உணர்வு வச்சனா, ஏதோ ஒன்று. இந்த உள் உணர்வை நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி நான் எந்த ஒரு என்னுடைய கருணை சுரூபத்தை தாரணை பண்ணேன், வெளிப்படுத்தினேன். அப்புறம் நாளைக்கு நான் என்ன ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியம் என்ன பண்ணணும், என்ன ஒரு உபகாரம் நான் மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் ஹோம்ஒர்க். அச்சா, ஓம் சாந்தி. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நிலைகள். பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம்.
சிவன் தீபம் ஆன்மா பரவானம் காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் நினைவு இன்றே செய்க இப்போதே செய்க இங்கே ஆரம்பிக்க தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி உறுதியே பாதை உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன் ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சிவ 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 பாபா நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க 2-3 மணி நேரம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சாந்தி ஓம் சிவ 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 பாபா